ஜெயம் எடுக்க செய்கிறவரே ஸ்தோத்திரம் என்று இந்த புதிய நாளிலே நாம் தொடங்குகிறோம். 1 யோவான் 5:4 நாம் பார்க்கும்போது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனால் பிறந்தவர்கள் தேவனுக்குள்ளாக இருக்கிறோம் என்ற அந்த எண்ணம் இருக்கும். நாம் இந்த உலகத்துக்காக மறுபடியும் பிறக்கவில்லை, நாம் பரலோகத்திற்காகவே மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்கிற அந்த நிச்சயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தை ஜெயிக்க வல்லமை இருக்கும். விசுவாசமே நம்முடைய ஜெயத்துக்கும் முக்கிய காரணமாக இருக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கும். உலகத்தை எதிர்த்து நிற்கும் போது விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளக்கூடிய நபராக நாங்கள் இருப்போம். விசுவாசத்தினாலேயே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பலத்தினாலே நாம் உலகத்தை ஜெயிக்கிறோம். உலகம் நம்மை ஜெயிக்கக்கூடாது, மாம்சம் நம்மை ஜெயிக்கக்கூடாது. ஆவியில் உலகத்தை ஜெயிப்போம். ஆமென்.